ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது சோல் ஸ்டேஷன் ட்ரூயிட்டோட எபிசோடு 29. எபிசோடு 28 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ட்ரோன்ஸ் எல்லாம் மேலே பறந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருக்கிறத பார்த்து ஹான் பதறி போய் ஓடுறான். அவனோட வீக்னஸை வீடியோவில் காட்டுறது ரிஸ்க்குன்னு ஹான் யோசிக்கிறான். ஆனால் இதையே ஒரு தனி வீடியோவாக போட்டு வைரல் ஆக்கலாம்னு ஹான் பிளான் பண்ணும்போது சடன்லி யாரோ ஒருத்தன் அவன் பேரை கூப்பிட்றான். ஹான் ஷாக்கோட திரும்பி பார்க்குறான். வானம் முழுக்க வைவன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் நிறைஞ்சி உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கிது. அப்போ வீடியோவில் நம்ம ஹீரோ சீக்கிரம் வரேன், வீட்டை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த செகண்ட் அவனோட முதுகில் இருந்து ரெக்கைங்க முளைக்குது. அத்தனை தடைகளையும் தாண்டி நம்ம ஹீரோ இப்போ லண்டனை நோக்கி மாசா பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஹான் காஃபியோட பால்கனிக்கு வந்து பார்க்க கீழே ஜுன்ஹோவும் ஜாங்கும் நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு லெவல் 2 டஞ்சன் ஓப்பன் ஆயிருச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஜுன்ஹோ தன்னோட ஸ்கில்ஸை பற்றி பெருமையாக பேச அந்த பைத்தியக்காரமாக அங்கே ஏற்கனவே காரில் வெயிட் பண்ணுறதா ஜாங் சொல்கிறான். டீம் சின்னதாக இருக்கிறதால எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாகணும்னு ஹான் யோசிக்கிறான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம்னு ஹான் தன்னோட சேனலில் ஒரு வீடியோவை அப்லோடு பண்ணுறான். அவனோட ஃபிங்கர்ஸ் கீபோர்டில் மின்னல் வேகத்தில் பறக்குது. அந்த வீடியோ ஒரு மெசேஜோட ஓப்பன் ஆகுது. பார்க், நான் உன்னை லண்டனுக்கு இன்வைட் பண்ணுறேன். இப்போதைக்கு டாக்டர் டாட்லர். அந்த வீடியோவே மான்ஸ்டர் வேர்ல்டு முழுக்க புகுந்து பெரிய குழப்பத்தை உண்டாக்குற சீன்ஸும் பயங்கரமாக ஓடுது. வீடியோவோட கேப்ஷனில் யுவர்ஸ் அட்வென்ச்சர்ஸ் கண்டினியூஸ்னு முடியுது. நம்ம ஹீரோ தெரியாத தூரத்தில் பறந்து போகிறத காட்டி ஹான் அந்த வீடியோவை ஒரு சினிமா ரேஞ்சுக்கு எடிட் செஞ்சு வைரல் ஆக்கிட்டான். மோட்டலில் தங்கி இருக்கிற மற்றவங்க கூட ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அக்கிகோ ஷாக் ஆகி பார்க் லண்டனுக்கு போயிட்டானான்னு அலறா. குளிச்சுட்டு வந்த ஒக்கிட்டோ என்ன ஆச்சுன்னு கேட்குறான். பார்க் கண்ட்ரியை விட்டே போயிட்டான்னு அக்கிகோ பதட்டமாக அந்த வீடியோவை காட்டுறான். ஒக்கிட்டோ கடுப்பில் ஏன்டா அவன் லண்டனுக்கு போனான்னு கத்துறான். ஒக்கிட்டோ நினைக்கிறான் பார்க் ஃப்யூச்சரில் இருந்து வந்ததால் அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கு ஏற்கனவே தெரியும்னு. அதனால் பார்க் சண்டையை தவிர்த்தா அவன் இன்னும் ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். ஒக்கிட்டோ எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்தணும்னு துடிக்கிறான். கீகோ சும்மா உட்காந்து வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. ஒக்கிட்டோ கொடூரமாக சிரிக்கிறான். அப்போ நான் அந்த பாஸ்டரை வெளியே இழுப்பேன்னு. ஆச்சரியப்பட்டு அவள் அதை எப்படி பண்ண போகிறேன்னு கேட்க ஒக்கிட்டோ உடனே பதில் சொல்கிறான், நான் அவனை ப்ரொவோக் பண்ணுவேன்னு. இந்த பக்கம் இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஹீரோ லண்டனை நோக்கி பறந்துக்கிட்டு இருக்கான். ஈவில் உருவத்தில் லண்டன் போய் சேர ரொம்ப லேட் ஆகும்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அப்போ மெனுவை செக் பண்ண அவனுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிடுது. ஜேம்ஸ் ஊரி உருவத்தில் இருக்க டைம் லிமிட் முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் அன்லாக் பண்ணியிருக்கிற ஃபயர் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண பயங்கரமான ப்ரைஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ சிஸ்டம் ஒரு வார்னிங் கொடுக்குது, இன்னும் 60 செகண்ட்ஸில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிடும். காட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஹண்ட் நடக்குது. ஒரு மாடு தன்னோட உசுரை காப்பாற்றிக்க வேகமாக ஓடுது. பின்னாடியே 2 பேர் மோட்டார் சைக்கிளில் துரத்துறாங்க. ஒருத்தன் புல்லட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக குறிவைன்னு கத்த, இன்னொருத்தன் ஏற்கனவே 3 தடவை சுட்டாச்சு, கேஸ் தீரப்போகுதுன்னு பதட்டமாக சொல்கிறான். அப்போ அந்த சின்ன பையன் அங்கிள் ஜாங் ஸ்வாங் இன்னும் கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு குறி வைக்கிறான். ரொம்ப நெருக்கமாக போனதை அவன் சுட அந்த புல்லட் கரெக்டாக மாடோட காலில் பட்டு அது வழியில் துடிக்குது. ஆனால் அந்த மாடு நிற்காம இன்னும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஆள் திட்டுறான், இதுக்கு மிஷின்கன் வேணுமான்னு யோசிக்கிறான். அப்போ வானத்திலிருந்து ஏதோ விழுவுறத கவனிக்கிறான். அங்கிள் அது என்னது? மின்னலால் சுற்றி அது மாடு முன்னாடி பயங்கர ஃபோர்ஸோட விழுந்துருது. பைக்கர் அப்படியே நின்றுட்டு சுற்றி பார்க்குறான். ஒரு பள்ளம் கிரியேட் ஆகிருக்கு. அந்த பையன் என்ன இலவு விழுந்துச்சுன்னு கேட்குறான். ஜாங் ஸ்வாங் அதை கண்டுக்காம மாடை பிடிக்க சொல்கிறான். ஆனால் அப்புறம் அந்த பள்ளத்திலிருந்து ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்குது. 2 பேரும் ஷாக் ஆகி போயிடுறாங்க. பள்ளத்திலிருந்து பயங்கரமான வெளிச்சமும் மின்னலும் வருது. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு இது ஹியூமனா இல்லை வாய்ஸை காப்பி பண்ணுற ஏலியனான அந்த பையன் பயப்படுறான். அப்போது எலக்ட்ரிசிட்டியோட ஒரு ஹியூமனோட ஹேண்டு வெளியே வர ஜாங் ஸ்வாங் உடனே நைஃபை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறான். வெள்ளத்திலிருந்து தலையை தடவிக்கிட்டே நம்ம ஹீரோ வெளியே வரான். நம்ம ஹீரோவை மனுஷன் மாதிரி தான் தெரியுதுன்னு அந்த பையன் முணுமுணுக்கிறான். ஆமாடா நான் மனுஷன் தானே நம்ம ஹீரோ சொல்கிறான். தன்னோட பேர் பார்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறான். அந்த பையன் பேர் சோல் யாங். இவ்வளோ உயரத்துலேருந்து எப்படி பிழைச்சிங்கன்னு அவன் கேட்க நம்ம ஹீரோ நரகத்திலேருந்து விழுந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். கழுத்தை நீட்டி சுற்றி பார்த்து நம்ம ஹீரோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்குறான். சோல் அந்த ஏரியாவை சொல்லி பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது, இன்னும் நாம் நம்ம கண்ட்ரிக்குள்ளே தான் இருக்கோம்னு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறான். நம்ம ஹீரோ பேசுகிற ஸ்லாங்கை வச்சு அவன் சவுத்து பக்கத்தில் இருந்து வந்தவனு சோல் கண்டுபிடிக்கிறான். ஏன் வானத்திலேருந்து விழுந்தீங்கன்னு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோ சிம்பிளாக முதல்ல பறந்தேன் அப்புறம் விழுந்தேன்னு சிரிக்கிறான்.
இதை கேட்டு சோல் ஷாக் ஆகிடுறான். இவ்வளவு அசால்ட்டாக பதில் சொல்கிறத பார்த்தா பார்க் கண்டிப்பாக ஒரு செம்ம பவர்ஃபுல் அவக்கன் தான் போலன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஹீரோ யோசிச்சுட்டு ஆமாம் நான் செம்ம ஸ்ட்ராங்குன்னு கெத்தா ஒத்துக்கிறான். ஜாங் சாங் இன்னும் சந்தேகத்தில் கத்திய வச்சிருக்கான். எனக்குன்னு டீம் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு நான் தனியாக தான் போகிறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்களும் நம்ம ஹீரோவை தடுக்க நினைக்கல. அவங்க குறிக்கோள் தப்பிச்சு ஒன்று அந்த மாடு தான், அது இன்னும் பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தேட ரெடி ஆகுறாங்க. இந்த அடியில் தலை சுத்துற நம்ம ஹீரோ கரெக்டான ரூட்டில் தான் பறந்தோமான்னு யோசிக்கிறான். பாக்கெட்டில் ஃபோனை தேடுனா அதை காணோம். செம்ம கடுப்பான நம்ம ஹீரோ உடனே தன்னோட கிளியர்வாயன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோ புதரில் கிடந்த தன்னோட ஃபோனை தேடி எடுக்கிறான். ஆனால் அது சுக்குநூறாக உடஞ்சி கிடக்கு. இன்னொரு பக்கம் ஜாங் சாங்கும் சோலும் அந்த மாட்டை தூரத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய ஷாக் என்னன்னா அவங்க சுட்ட புல்லட்ஸால் அந்த மாட்டுக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் நம்ம ஹீரோவில் இந்த வேகத்தில் பட்ட ஒரே அடியில் அந்த மாடு செத்து போய் கிடக்குது. மாட்டை முழுசாக தூக்க முடியாதுங்கிறதால ஜாங் சாங் அதை அங்கேயே வெட்ட நைஃப் எடுக்கிறான். தூக்கிட்டு போகலைன்னா வில்லேஜே பட்டினியாக இருக்கும்னு ஜாங் சாங் கவலைப்படுறான். அப்போ சடன்லி ஒரு பாறை மேலே அப்பியரான நம்ம ஹீரோ உங்ககிட்ட பிளட் கிறிஸ்டல் ஃபோன் இருக்கான்னு கேட்குறான். தன்னோட ஃபோன் உடைஞ்சி போனதால் சோல்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ கேட்குறான். ஒரு அவக்கண்டுக்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்கிட்ட சோல் உடனே பதட்டமாகி மன்னிப்பு கேட்குறான். அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட போய் மாடை அசால்ட்டாக தூக்கிடுறான். அந்த ஆள் நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அசந்து போயிடுறான். நம்ம ஹீரோ ஒரு டீல் பேசுகிறான். மாடை வில்லேஜுக்கு தூக்கிட்டு போகிறேன், பதிலுக்கு நீங்கள் ஃபோனை கொடுங்க. ரெண்டு பேரும் ஓரமாக போய் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள்னு சோல் சொல்கிறான். அவனோட அங்குளும் புல்லட்ஸ் கூட அவன் மேலே வேலை செய்யாதுன்னு சொல்லி பயப்படுறான். இருந்தாலும் சோல் விடாமல் நாம் அவனை எதிர்க்கணும்னு சொல்கிறான். ஏன்னா போன வருஷம் வந்த சில அவக்கண்ட் அவங்க வில்லேஜுக்குள்ளே வந்து எல்லாரையும் கொன்னுட்டு போன ஞாபகம் அவனுக்கு இருக்குது. நம்ம ஹீரோ இப்போ நடுவில் குறுக்கிட்டு நாம் இப்போ கிளம்புறோமா இல்லையான்னு கேட்குறான். ஜாங் சாங் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பார்க் அந்த மாட்டை கையாலே தூக்கிட்டு அவங்க பின்னாடியே ஓடி வரான். பைக் டாப் ஸ்பீடில் போகுது. பார்க் இவ்வளோ வேகத்துக்கு வர முடியாது, அந்த மாட்டை மறந்துடுன்னு ஜாங் சாங் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டில் நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் அதே வேகத்தில் ஓடி வரான். அந்த மாட்டை தூக்கிட்டு அவன் அசால்ட்டாக ஓடுறத பார்த்து ரெண்டு பேரும் ஷாக்காயிடுறாங்க. சடன்லி நம்ம ஹீரோ கவனம்னு சத்தம் போடுறான். முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்குது. பைக் நிற்கிறதுக்குள்ளே எஜ்ஜை தாண்டி அந்த இடத்துல பறக்குது. ஜாங் சாங்கும் சோலும் பயத்தில் அலறாங்க. இந்த பக்கம் வில்லேஜ் அலங்கோலமாக கிடக்குது. கேட்டு உடஞ்சி போயிருக்கு. வில்லேஜர்ஸ் எல்லாம் ஒன்றா கூடி நின்றுட்டு இருக்காங்க. ஜாங் சாங்கை பார்த்து அவங்க ஒரு மாடு அவனை துரத்துனது உண்மையானு ஷாக்காகி கேட்குறாங்க. ஒரு வில்லேஜர் அது மாடு இல்லை, யாரோ ஒருத்தன் அதை தூக்கிட்டு வரான்னு கத்துறான். ஜாங் சாங் பைக்கை நிறுத்தினதும் ஜனங்க பதட்டமாக வராங்க. கேட் ஏன் உடஞ்சிருக்குன்னு ஜாங் சாங் கேட்குறான். அப்போது அங்கே பேண்டேஜ் போட்டுக்கிட்டு காயத்தோடு இருக்கிற வில்லேஜர்ஸ் வில்லேஜுக்குள்ளே நடந்த அந்த பயங்கரமான சம்பவத்தை வேக வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மந்தையே உள்ளே புகுந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஒருத்தன் சொல்ல, நாங்கள் எல்லாரும் ஹயானை காப்பாற்ற போயிருந்தோம்னு இன்னொருத்தன் சொல்கிறான். இதை கேட்டு பதட்டமான ஜாங் சாங் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதுக்கு அந்த வில்லேஜர் ரெக்கையுள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் வில்லேஜை அட்டாக் பண்ணிச்சு. அது கொடூரமாக ஆளுங்களை கொன்னது மட்டும் இல்லாமல் நெருப்பை கக்குச்சின்னு நடுங்கிக்கிட்டே சொல்கிறான். எல்லாரும் ஷெல்டருக்குள்ளே ஓடுனப்ப ஹயான் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டா. அந்த மான்ஸ்டர் அவளை தூக்கிட்டு வானத்தில் பறந்து போயிருச்சு. இதை கேட்டு வெறியான ஜாங் சாங் அவளை எங்கடா தூக்கிட்டு போச்சுன்னு கத்துறான். பெரியவர் ஒரு டீமோட பின்னாடியே போயிருக்காருன்னு சொன்னாலும் அவன் கேட்கல. கடைசியாக அந்த மான்ஸ்டர் போன மலைப்பகுதியை நோக்கி அவன் பாய ரெடியாகிறான். மற்றவங்க கூப்பிடுறது எதையும் காதில் வாங்காமல் ஜாங் சாங் வெறியோட பைக்கில் மலைப்பகுதியை நோக்கி பறக்கிறான். இன்னொரு பக்கம் கண்ணில் தண்ணியோட சோல் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வரான். தயவு செஞ்சு ஹயானை காப்பாற்றுங்க, இந்த ஹெல்ப்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு கெஞ்சி கேட்குறான். எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் உடனே ஒத்துக்கிறான். அவன் திரும்பி வந்ததும் ஃபோன் வேணும்னு மட்டும் சொல்கிறான். ப்ளூ லைட்னிங் அவன் முதுகில் சுற்றி பெரிய ரெக்கைங்க முளைக்குது. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ வானத்தில் பறக்கிறான். வில்லேஜர்ஸால் பார்க்க மட்டும்தான் முடியுது. அவன் யாருன்னு கேட்குறாங்க. ஒருத்தன் அவன் சவுத்துலேருந்து வந்தவன்னு சொல்கிறான். ஹீரோ மின்னல் மாதிரி வானத்தில் பறக்கிறத பார்த்து பார்க் ஒரு பீஸ்ட் மாஸ்டர்னு சொல்கிறான். காட்டுக்குள்ளே ஒரு ஜெயண்ட் பியர் கோவத்தில் கத்துது. ஒரு குரூப் அதை ஒரு ட்ராப்புக்குள்ளே இழுத்துட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுது. ஆனால் ஒருத்தன் தடிக்கு தரையில் விழுந்துடுறான். அந்த பியர் அவன் மேலே ஏறி அட்டாக் பண்ண வருது. அவனோட பார்ட்னர் பயத்தில் அவன் பேரை கத்த காற்றுல ரத்தம் தெறிக்குது. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.